Praise the Lord, glory to God. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பர்டிகுலர் ஆப் பேர் வந்து ரீமிக்ஸ் லைவ். ஸோ இந்த ஆப்பில் என்ன ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்னா நம்ம லூப் பண்ண முடியும். அண்ட் இந்த லூப் பண்ணுற விஷயமும் கூட டெம்போவோட என்ன பண்ண முடியுதுன்னா அந்த லூப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். டெம்போவை அந்த லூப்போடைய டிசைனில் இருக்கிற அந்த டெம்போவை மாற்ற முடியும். அண்ட் ப்ளஸ் நம்ம வேறு ஒரு லூப்போட ஜாயின் பண்ணும்போது அது சின்க்ரனைஸ்டாக அது அடுத்த அந்த நம்ம கீபோர்டு எப்படி ஒரு பீட்லேருந்து இன்னொரு பீட்டுக்கு மூவ் ஆகுதோ அதே போல் இதுலேயும் மூவ் ஆகும். ஸோ இந்த விஷயம் எப்படி பண்ணணும் அண்ட் இதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து இதில் மொத்தமே வந்து 8 காலம் இருக்கும். 8 காலமே ஒவ்வொரு கலர் ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இதில் மொத்தம் 6 ரோஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஏபிள்டன் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் டிசைனோட சம்மந்தப்பட்ட மாதிரியான டிசைன் தான் இதில் இருக்கும். ஸோ அதே போல் இதில் மற்ற சில ஐடியாஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி நம்ம நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அந்த பீட்டை இம்போர்ட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணலாம் அண்ட் சின்க்ரனைஸ்டாக வேறு ஏதாவது ஒரு பீட்டை இது கூட ஜாயின் பண்ணி எப்படி அந்த ரீமிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஆப்பில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற அந்த வீடியோவுடைய ஐடியா ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் நான் இந்த ஃபைல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ .rxml அப்படின்ற அந்த ஃபைல் தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து பேக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் மேலே. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதில் வந்து நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண பேக்ஸ் இது. ஸோ நான் இம்போர்ட்ட பேக் இப்போ நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை பாருங்கள் இதில் இருக்குது. இப்போ நான் இது இம்போர்ட்ட பேக் கொடுக்கும் பொழுது அது ஒரு லொக்கேஷனை கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இன்னொன்று இருக்குது பாருங்கள். ஸோ 2 இருக்குது. ஸோ நான் இப்போ இதை ஆல்ரெடி பண்ணதுனால இது வந்து இந்த லொக்கேஷனுக்கு வருது. இன்கேஸ் இப்போ இதில் இல்லைன்னா அந்த ஃபோல்டர்கிட்ட நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ அந்த ஃபோல்டருக்காக இப்போ நான் வந்து இதை ரீமிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதில் டேவிட்ஸ் ரீமிக்ஸில் போய்ட்டு ஸோ இது உள்ளே தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் இருந்து நான் சூஸ் பண்ணணும் எது வேணுன்றதை. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ஸ் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட். ஸோ இது ஆல்ரெடி ஆக்சுவலாக இதில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் இதுக்குள்ளே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சரி, இப்போ என்னென்னா இதில் 2-3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். இப்படி இம்போர்ட் ஆகிட்ட அப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். சரிங்களா? இங்கே வந்து ஒரு டெம்போவுடைய இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டெம்போ பட்டன் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இது மேலே இருக்கிற டெம்போ மூவ் ஆகிட்டே இருக்கும். அது எப்பயுமே நீங்கள் பீட் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி அதையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான செட்டிங் என்னென்னா நீங்கள் உங்களுடைய செட்டிங் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்லி ப்ளே பிட்வீன் த ப்ராஜெக்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ பிட்வீன் த ப்ராஜெக்ட்னும் பொழுது நீங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போய்ட்டு ஃபைல்ஸை நீங்கள் எடுக்கும் பொழுதும் அது ப்ளே ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் லைவ் செட்டாக அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 1. 2வது HQ லிமிட்டர் அதை அதிகமாக வச்சுக்கோங்க, தான் வால்யூம் கரெக்டாக கண்ட்ரோல் ஆகும். மாஸ்டர் கிளாக் 4 பீட்டில் வைங்க. சரிங்களா? அடுத்தது HQ ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாம் ஓகே. அது நேமில் வந்து காமிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஐக்கான் அந்த நேமை காமிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டிஸ்பிளேயில் அந்த நேம் இது பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ரோனம் வால்யூம் வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா மோஸ்ட்லி மெட்ரோனம் வால்யூம் யூஸ் பண்ண மாட்டோம். டிக்ரீஸ்லேயே வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஒருவேளை பாடுறவங்களுக்கு டைமிங் கொடுக்கணுன்னா நீங்கள் மெட்ரோனம் வால்யூம்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு மெட்ரோனமை உள்ளே போய் தான் ஆன் பண்ணணும். அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்ததில் இங்கே லெட் ரிமிக்ஸ் லைவ் பிளேஸ் இந்த பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த ப்ளே வேணுமா வேணாமான்றது இங்கே டிசைட் பண்ணுறது. ஒரு வேளை நீங்கள் இந்த பீட் போட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு ஆப் கிட்ட போகிறீங்கனாலும் அது ப்ளே ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஏபிள்டன் லிங்க் அண்ட் இந்த மிடி டிவைசஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னென்னா நம்ம சிஸ்டம் மூலமாக நீங்கள் வந்து இதை சிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த டெம்போ இதெல்லாம் வந்து சிங்க் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது மிடி டிவைசஸ்ன்றது நம்மளுடைய டிவைசஸ் நிறைய என்கிட்ட ஒரு நொவேஷனுடைய லான்ச் கீபேட் இருக்குது. அந்த கீபேடில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். எந்தெந்த பேடை கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட் ப்ளே ஆகும். அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ ஆடியோ ரெண்டரிங் எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம ப்ளே பண்ணுறதே ரெக்கார்டும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஸோ இது முக்கியமான ஒரு இடம். ஸோ இப்போ ஈச் காலம் இஸ் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து இது ஆஃபில் இருந்துச்சுன்னா தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். இதை ஆன் பண்ணிங்கன்னா ஸோ
செவரல் சாம்பிள்ஸ் பர் காலம். ஸோ இது வந்து எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை ஆஃபில் வச்சு நான் அதை காமிக்கிறேன் ஒரு தடவை. இப்போ இந்த பீட் போயிட்டுருக்கு. இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஏன்ற பீட் ப்ளே ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பி கிளிக் பண்ண உடனே ஏ ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஸ்டாப் ஆகிட்டு பி கிட்ட போச்சு. இப்போ இதுவே இந்த செட்டிங்ஸில் நீங்கள் இந்த இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, ப்ராப்ளம் இல்லை, இதுவும் ஒரு டைப் ஆஃப் மெத்தட் தான். ஸோ ஒரு காலமுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது மூவ் ஆகிட்டே இருக்கும். கூடவே ஸோ இந்த லைன்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதை வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு காலமே கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இன்னொன்று வந்து லைக் நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்கேன், அதையும் நான் இதில் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டில் ப்ளே ஆகாமல், இப்போ இது வந்து ப்ளேயிங்கில் இல்லை, சரிங்களா? இதை கட் பண்ணிவிடுங்க, இந்த லூப்பை கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே இல்லாத போது நீங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இதில் ரீலோட் ஆகிடும். ஸோ இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் இருக்கிறோம், அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, இப்போ அது ப்ளே ஆகிட்டே இருக்குங்களே. இப்போது இந்த காலம் வந்து என்ன ஆகிருக்கு, ப்ளேயிங்கில் இருக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு ரீமிக்ஸ் லைவ் எடுக்கிறேன். கோடி நன்றி சொன்ன மாதிரி ரீமிக்ஸ் லைவ் எடுத்துகிட்டேன்னா, இப்போது நான் இது டிசைன் பண்ணதே அதுக்காக தான் இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். லைக் இந்த ஃபஸ்ட்டு காலமை நான் ஃப்ரீ பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பியில் இருக்க காலம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த கலர் காலம். ஸோ இப்போ இந்த பீட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ண முடியும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அது போக இப்போ நீங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் இதை கட் பண்ணி இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்னும் அது அங்கே தான் இருக்கும். இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ப்ளேயிங்லேயே இருந்துக்கிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போகும்போது தான். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ சீம்லெஸ்லி ப்ளே பிட்வீன் த ப்ராஜெக்ட்ன்றது இதுதான். ஸோ இதை நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இது வந்து அது கரெக்டாக ப்ளே ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ இதை ஆஃப் பண்ணி இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, கவனிங்க, இப்போது இந்த ப்ராஜெக்ட் போகலாம். இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கே இதுதான் மெயினான ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குது. அந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளேயிங் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? மறுபடியும் உங்கள் கிருபை இல்லாமலே நான் வைக்கிறேன். சரி, இப்போது இதில் நீங்கள் ஒரு காலம் ஃபுல்லாகவும் ப்ளே பண்ண வைக்கலாம், ஒரு காலம் அது பக்கத்தில் இருக்கிற காலத்தையும் ப்ளே பண்ண வைக்கலாம். சரிங்களா? ஸோ லைக் இதில் இருக்க இந்த ரோ மொத்தமே வந்து 6 ரோ இருக்குது, அண்ட் தென் ஒரு 8 காலம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா டோட்டலி உங்களுக்கு வந்து 48 கிட்ட வந்துடும். ஸோ 48 கிட்ட இருக்கிற இந்த ட்ரம் பேட் ஃபுல்லுத்தையுமே கூட நீங்கள் ஆன் பண்ணலாம். பட் அது அப்படி நம்ம ஆன் பண்ணி நம்ம அந்த ட்ரம் சவுண்டிங் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ட்ரம் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த லூப்பாக இருந்தாலும் இதுக்குள்ளே போட முடியும். ஸோ லைக் நீங்கள் வந்து ஒரு பேஸ் லூப் வச்சுருக்கீங்கன்னா கூட அதில் என்ன பண்ணலாம், ஆட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போது அடுத்தது இதுக்கான வால்யூமும் ஏன்னா பிகாஸ் ப்ளே ஆகும்போது வால்யூம் கண்ட்ரோல் வேணும். ஸோ அதுக்காக இப்போ இதை காமிக்கலாம். ஸோ இப்போ இதில் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன் வால்யூம்ஸ் இது. ஸோ இந்த வால்யூம் அது EQ. ஸோ வால்யூமில் இப்போ இது கவனிச்சிங்கன்னா ஸோ தெரியுதுங்களா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இன்னொன்று இதை மியூட் பண்ணலாம். ஸோ அதே போல் இப்போ இன்னொரு பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதையும் அதே போல் மியூட்லாம் பண்ண முடியும். நான் இப்போ காமிச்சேன்ல எக்ஸிஸ்டிங்காக இன்னொன்று இருக்குது, அதை ஆடப் பண்ணிட்டேன்னா. ஸோ எப்பயுமே அட்வைஸ் என்னென்னா ஜஸ்ட் அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி போங்க. சிங்க் ஆச்சுன்னா அப்படியே மேலே எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு வேறு ஒரு இது போட்டு பாருங்கள். சரி, ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒன்று போட்டுட்டு செட் ஆச்சுன்னா அது கூட நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே அந்த லோவிலேருந்து ஹை போங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இதை மியூட் பண்ணோன்னா நீங்கள் டேட்டா கிளிக் அடிச்சுன்னா அது மியூட் ஆகிடும். ஸோ சோலோ அது மட்டும் வேணும், அது மட்டும் கேட்கணுன்னாலும் அந்த காலம் மட்டும் கேட்கணும், சோலோ கொடுங்க. சரிங்களா? ஓகே. அது போக இப்போ இங்கே EQ அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ EQன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதை வந்து ஹை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா,
ஹையஸ்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹை எண்டை வந்து நம்ம அந்த ஈக்யூடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு மிட்டு லோ ஹைன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஸோ இந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறீங்கன்னா எப்பயுமே இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் திடீர்னு மேலே இந்த இடத்துல எண்டு மேலே போயிட்டுருக்கிறத கட் பண்ண ப்ரீவியஸாக வச்சுருந்தது கட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் இதை திருப்பி அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி பெருசாக டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும், அந்த ட்ரம்பட் பெருசாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் நான் அந்த பீட்டோடைய திங்ஸோடு சேர்த்து சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பீட் போட்டோம். இப்போது இந்த பீட்டை வந்து நான் வந்து ஹை பண்ணணும் இருக்குதுங்களா. இது வந்து லோ எண்ட் நல்லா பூஸ்ட் பண்ணோன்னா இதை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வால்யூம் பத்தலைன்னா கூட இதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வால்யூம் நல்லா பார்த்தா தெரியும், கொஞ்சம் இதில் வந்து பெருசாக அதிகமான வால்யூம். இங்கே வந்து மாஸ்டர் வால்யூமும் இங்கே இருக்குது. நீங்கள் டோட்டலாக ஃபுல் வால்யூம் இது எல்லாமே சேர்த்து அதில் கண்ட்ரோல் ஆகிற இடம். இது ஃபில்டர் வந்து லோ பாஸ் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டரு. இது எப்படின்னா நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா வெறும் இது வந்து வெறும் ஹை மட்டும்தான் வரும். ஸோ இது லோ பாஸ் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ ஓகே, சரி. இப்போ இதில் இன்னொரு இந்த செட்டிங்ஸில் பார்த்துட்டே வந்தோம்ல, அதே போல் இதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் சீக்வன்ஸ் பண்ணுறது இருக்குது, ட்ரம் இருக்குது, அண்ட் தென் சாங் வந்து நம்ம ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த டெம்போ, முக்கியமான ஒரு ஆப்ஷன் டெம்போ பார்க்கணும். ஸோ இந்த டெம்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 90 ஃபிக்ஸ்டாக இருக்குங்களா. இதில் இந்த லூப் குவான்டைஸ்ன்னு இருக்கும். இந்த லூப் குவான்டைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இதில் இப்போ நான் வந்து 8ன்னு செலக்ட் பண்ணால் இங்கே வந்து உங்களுக்கு 4ன்னு அது காமிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மாஸ்டர் கிளாக்கில் 4 வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 4 இங்கே டிவைட் ஆகி வரும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கொடுக்கறதுக்குமே இது வந்து 4ன்னும் போது எவ்ரி 1/4 ஆஃப் த பீட்டுக்கு கணக்காகும் ஆக்சுவலாக அது. ஸோ இதில் இப்போ கவனிச்சிங்கன்னா குவான்டைஸ் எங்கே நடக்கணும், அந்த லூப்போடைய குவான்டைஸ்ன்னு சொல்லுவோம். லூப்னா என்னென்ன, இப்போது இந்த சாங் போய்ட்டு ஏன்னா அதில் தான் நிறைய இருக்கும். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த பீட்டில் வந்து உங்களுக்கு ஏல மட்டும் உங்களுக்கு வந்து மொத்தமே வந்து 1 2 3 4 இருக்குது. நான் இதோட வால்யூம் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் கவனிங்க 2 3 4 1 2 3 4. சரிங்களா? இப்போ இந்த 1 2 3 4 1 2 3 4 போயிட்டே இருக்கும் பொழுது இப்போ நான் வந்து ஒன்று கிளிக் பண்ணேன்னா அது என்ன நடக்கும்னா இப்போ இதுக்கு மாறும். இது எப்போ மாறும்னா இது எப்போ இந்த 4 முடியுதோ 4 முடிச்ச அப்புறமா தான், அந்த சைக்கிள் 4 முடிச்ச அப்புறம் தான் இதுக்கு அந்த பீட் கொடுக்கும். இதோட இன்னொரு மீனிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார் கணக்குப்படி நம்ம மியூசிக்கெலாம் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பாரோடைய கவுண்டிங்கில் எடுத்துக்கலாம். லைக் இதில் வந்து 2 பார் இருக்குது, இதுலேயும் 2 பார் 1 2 3 4 அகைன் இங்கே ஒரு 1 2 3 4, இதில் 4 பார் இருக்குது. மொத்தம் 16 பீட் போயிட்டே இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் லூப் வந்து இந்த 4ல் வச்சுருக்கணும். அப்படி வைக்கலைன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நீங்கள் 4 சென்ஸ் இதில் நான் சொன்ன மாதிரி இதில் 8 நீங்கள் வச்சா இங்கே அது கரெக்டாக 4 குவான்டைஸ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து 8 பீட்டில் மூவிங்கில் இருக்குது. அதனால் அப்போது இந்த இடத்துல ஏ இருக்குங்களா, இப்போ இந்த ஏவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 4 நான் வால்யூமோடு இப்போ கொஞ்சம் காமிக்கிறேன். இப்போ இந்த ஏ போயிட்டே இருக்கா. இப்போ இந்த ஏ போயிட்டே இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, இங்கே இருக்க அந்த 1 2 3 4 அதுவும் கரெக்டாக 2 3 4 1 2 3 4 1. ஸோ 1 இங்கே கிளிக் ஆகி திருப்பியும் இதில் 2வது பார் இது. இப்போது நான் வந்து இந்த செட்டிங் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சுக்கிறேன். இப்போ கவனிங்க பாருங்க, இப்போது இந்த 4 4 போயிட்டுருக்கு. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன்னா இப்போ பியை நான் கிளிக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா நெக்ஸ்ட்டு 1 எங்கே வருதோ அப்போ தான் அது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், சிங்க் கரெக்டாக நடக்கும். இப்போ பாருங்க, இது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த 1ல் தான் இது எடுக்கும் கரெக்டாக. 1 2 3 4 1 2 3 4 1. நான் இப்போயே கிளிக் பண்ணிட்டேன், ஆனால் 1 2 அப்போ தான் அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 1 2 3 4 போயிட்டே இருக்கும். ஏன்னா இது 4 பார் இருக்குது.
இப்போ நான் இது கீழே இருக்கிறத நான் கொடுக்குறேன் பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4. ஸோ பீட் சேஞ்ச் வந்து கரெக்டாக சிங்க்ரனைஸ்டாக பண்ணணும்னா நீங்கள் இந்த செட்டிங்கை மறக்காமல் வைங்க. லூப் குவான்டைஸில் போயிட்டு லூப் குவான்டைஸோட வேல்யூ வந்து நீங்கள் 8 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 4 இயர். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது கரெக்டாக ஈஸியாக ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மெத்தட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஐ திங்க் இது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் நான் இதை எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இப்போ அதை கட் பண்ணி காமிச்சேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இன்கேஸ் வந்து இதை மாற்றினா என்ன நடக்கும்ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இது ஒரு வேளை நான் 4ன்னு மாற்றினா இங்கே 1ன்னு வந்துருச்சுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா லூப் வந்து ஒவ்வொரு பீட்லேயுமே இன்னொரு லூப்போட டக்குன்னு மூவ் ஆகிடும். அதுக்கு அந்த பவர் இப்போ இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா கவனிங்க. இப்போது ஸோ இப்போ இந்த பீட் எல்லாமே வந்து ஒரு பீட்டு பின்னாடியே டக்குன்னு ரன் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் இதில் அதை கட் பண்ணிடுறேன். இதை காமிக்கிறதுக்காக தான் நான் கட் பண்ணுறேன். வேணால் நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ கவனிங்க. 1 2 3 4 போயிட்டே இருக்கா? இப்போது நான் வந்து இந்த பீட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். செகண்ட் பீட்லேயே நான் ஆன் பண்ணி விடுறேன். அது ஃபஸ்ட் பீட்லேயே ஆன் பண்ணலாம். 1. ஸோ இப்போ இது வந்து டக்குன்னு செகண்ட் பீட்லேயே என்ன ஆகிடுது, மிக்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்த பீட், ஸோ 4 பீட்டுன்ற அந்த கணக்கு 1 2 3 4 முடிச்சு 1ல் எடுக்கணுன்ற பிளான்லேயே இது ஓடாது. இது என்ன ஓட ஆரம்பிச்சிடும்னா இந்த நம்பர் வந்து இது கரெக்டாக நீங்கள் 8 வச்சிங்கன்னா இங்கே 4 வரும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பீட்டு இன்னொரு பீட்டு போகும்போதே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். லைக் 1 அடுத்தது போகும்பொழுதே உங்களுக்கு அந்த லூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறதுனால அந்த பீட் மிஸ் ஆகிடும். ஸோ லைக் 1 2 சொல்கிறது கூட மறுபடியும் 1ன்னு வரும். 1 1 2 3 4 திருப்பி ரன் அப் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்த வீடியோவில் இதில் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு, நம்ம எப்படி ஒரு பேக்காக நம்ம ரெடி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு வேவ் ஃபைலை வச்சு நம்ம எப்படி ஒரு ரீமிக்ஸ் லைவை ஒரு பேக் ரெடி பண்ணி நம்ம ரீநேம் பண்ணி நம்முடைய ப்ரொஃபைலில் நம்ம தனியாக ஒன்று க்ரியேட் பண்ண முடியுன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.